ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் நான் எப்படி சார் எழுத முடியும்? இது வந்துட்டு இர்ரெஸ்பெக்டிவ் எல்லா வருஷமும் நான் இந்த மாதிரி முக்கால்வாசி ஆஸ்பிரன்ஸ் கிட்டேருந்து நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்டென்ட்டுங்கிறது ஆன்சர் எழுதுறதுக்கு எவ்வளவு முக்கியம்? சார் கண்டென்ட் வந்து ஒரு பேஸ் மாதிரி. கண்டென்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதே டைம் நம்ம எல்லா கொஷனுக்கும் கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. நம்ம வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுத போகும்போதுமே நமக்கு வந்து ஒரு 4-5 கொஷனுக்கு வந்து இதில் என்ன எழுதுறதுனே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம வந்து இந்த 2-3 பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறோம். ஸோ அங்கே போய் அதை நம்ம ஃபஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போத்துலேருந்து கண்டென்ட் தெரியாத கொஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா அங்கே போய் நம்ம அந்த டைமில் ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டென்ட் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு கூட நீங்கள் எவால்வேட் பண்ணும்போது கண்டென்ட் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேணும். அதாவது நம்ம ஒரு அன்னோனுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துட்டாலே நம்ம மெயின்ஸை மேனேஜ் பண்ணிட முடியும். ஐ திங்க் அதுதான் என்னையை பொறுத்த வரைக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வச்சுருக்கணும். லிமிட்டட் கண்டென்ட்டை வச்சு நான் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணேன். ஒரு பியூரோக்ராட் கூட அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். நம்ம ஊரில் ஒன்றும் ரிசோர்ஸஸ் நிறையா இல்லை. ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சு எப்படி அதிக பெனிஃபிட் நம்ம கொண்டு வர முடியும். அந்த மாதிரி டைமும் கம்மியாக இருக்குது, ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது.